அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர். இன்று குறிப்பறிதலின் 8வது குறளை பார்க்கவிருக்கிறோம். 708 அந்த குறள் இப்படி சொல்கிறது: முகநோக்கி நிற்க அமையும் அகநோக்கி உற்றது உணர்வார் பெறின் என்பது அந்த குறள். அதனுடைய பொருளானது, உள்ள குறிப்பை நோக்கி உற்றதை உணரவல்ல ஒருவர் துணையாக இருக்கிற பொழுது அவர் எதிரில் நின்றாலே போதும், நாம் எதுவும் பேச வேண்டிய அவசியமில்லை என்பது அதன் பொருளாக இருக்கிறது. இதனை வைத்து ஒரு கதை எழுதினேன். அந்த கதையினுடைய தலைப்பு அம்மாவுக்கு தெரியாததா. இப்பொழுது நாம் அந்த கதையை பார்ப்போம். அன்று மாலை மாறன் தன் பணியில் இருந்து வீட்டுக்கு வருகிறான். வந்ததும் தன்னுடைய மனைவி சுகாசினியை பார்த்து குழந்தையையும் கண்டு மூவரும் அறையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு சிறிது நேரத்தில் வெளிப்படுகிறான். அப்பொழுது வரவேற்பறையில் அம்மா அமர்ந்திருக்கிறாள். அம்மாவை கூர்ந்து பார்க்கிறான். அவள் நல்ல உடை அணிந்து அருகில் தன்னுடைய பெட்டிகள் எல்லாம் எடுத்து வைத்து பைகளையும் வைத்திருக்கிறாள். பார்த்தவுடன் மாறனுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அம்மா எங்கோ புறப்படுவதாக தெரிகிறது. உடனே கேட்கிறான், அம்மா எங்கு செல்கிறீர்கள், எங்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது அம்மா சொல்கிறாள், ஒன்றுமில்லையப்பா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, மனம் கஷ்டமாக இருக்கிறது, நான் சில நாட்கள் வெளியே சென்றிருந்து வருகிறேன், எங்காவது செல்கிறேன் என்று சொல்கிறாள். இதை பார்த்தவுடன் மாறனுக்கு அம்மாவுடைய தொனியிலும் குரலிலும் பொருளிலும் ஏதோ வெறுப்பு, விரக்தி அல்லது ஏதோ ஒன்று தென்படுகிறது. இதை பார்த்த அடுத்த கணம், அம்மா நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது, ஏன் இப்படி முடிவெடுக்கிறீர்கள், என்ன நேர்ந்தது உங்களுக்கு என்று கேட்கிறான். அப்பொழுது சிறிது தாமதித்து அம்மா தயக்கத்தோடு சொல்ல ஆரம்பிக்கிறாள். இல்லை மாறா, சில நாட்களாகவே நீ அலுவலகத்திலிருந்து வருவதும் பிறகு குழந்தையை பார்த்து கொள்ளவும் உன் மனைவியோடு பேசவுமே நேரம் பற்றாமல் நீ அதிகாலையில் எழுந்து பரபரவென்று சாப்பிடாமலும் நீ கிளம்பி அலுவலகத்துக்கு செல்வது எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. மேலும் என்னாலும் குழந்தைக்கு எந்த பாதுகாப்பையும் உதவியும் செய்ய முடியவில்லை. இப்படி இருக்கிற பொழுது என்னால் என்ன இங்கே நடக்கிறது என்கிற ஒரு உணர்வு வந்து விட்டது. அதன் காரணமாக நான் சென்று வருகிறேன், நீங்களாவது நிம்மதியாக இருங்கள் என்று சொல்கிறாள். பிறகு அவன் மாறன் உடனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா, எனக்கு வேலை அதிகமாக இருக்கிற காரணம்தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி உணர்வை விட்டு விடுங்கள், நீங்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாள், மாறா, நீ எனக்கு 10 ஆண்டுகள் கடந்து எனக்கு பிறந்த மகன். நீ பிறந்த சில வருடங்களிலேயே அப்பாவும் இறந்து விட்டார். உன்னை மிகவும் கவனத்தோடு பார்த்து வளர்த்து, நீயும் அதற்கேற்றார் போல நன்கு படித்து பிறகு வேலைக்கும் சென்று எல்லாம் நன்றாக செல்கிறது என்று உனக்கு திருமண ஏற்பாடு செய்தேன். உனக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடுகிற பொழுதும் சுகாசினி கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்றாலும் சமீப காலமாக இந்த குழந்தையை பார்த்து கொள்வதிலும் உன்னுடைய அலுவல் நிமித்தமாக நீயும் மிகவும் வேலைகளுக்கு ஆட்பட்டு இருப்பதும் சுகாசினியும் மனதில் அமைதியின்றி இருப்பதும் எனக்கு கடினமாக இருக்கிறது மனதிற்கு. அதன் காரணமாக நான் என்ன செய்கிறேன் இங்கே என்கிற எண்ணம் வந்துவிட்டது. எனவே நான் சென்று வருகிறேன், என்னை விடு, மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று சொல்கிறாள். அவனுக்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வேகமாக உள்ளே சென்று தன் மனைவி சுகாசினியை அழைத்து வந்து, சுகாசினி பாரு, அம்மா எங்கோ புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீதான் பேச வேண்டும் என்று சொன்னதும் சுகாசினி வருகிறாள். அத்தை, என்ன ஆயிற்று உங்களுக்கு, நீங்கள் இந்த வீட்டில் என்ன குறை, ஏன் நீங்கள் செல்ல வேண்டும் என்றெல்லாம் கேட்டுவிட்டு பிறகு தன் சார்பாக தானே பேசத் தொடங்குகிறாள். இல்லையம்மா, நாங்கள் இருவருமே வயதில் அனுபவம் இல்லாதவர்கள், சிறியவர்கள், எங்கள் கையில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. இந்த குழந்தையை பார்த்து கொண்டு அவருடைய வேலையின் காரணமாகவும் நேரமின்மையின் காரணமாகவும் சில நெருக்கடிகளை நாங்களே சந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன சர்ச்சைகள், விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக உங்களை நாங்கள் சரியாக பராமரிக்க முடியவில்லையே தவிர வேறு ஒரு குறையும் இல்லை. நீங்கள் இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் இங்கு இருப்பதால் தான் என்னால் அவர் அலுவலகத்தில் இருக்கும்போது கூட குழந்தையை தைரியமாக பார்த்து கொண்டு தனியாக வீட்டில் இருக்க முடிகிறது. எனவே அத்தை, நீங்கள் செல்லக்கூடாது. அதைவிட மிகுந்த இன்னொரு உண்மை என்னவென்றால், உங்கள் மகன் மாறனுக்கு நீங்கள் தான் உயிர்.
அம்மாவை நினைத்து நினைத்து அவர் பேசாத நாளே இல்லை. ஆனால் அவருக்கு நேரமின்மையின் காரணமாக உங்களை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. இனிமேல் நாங்கள் இருவருமாக சேர்ந்து உங்களை பார்த்து கொள்வோம், நீங்கள் எங்கும் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லி அம்மாவின் பாதங்களை தொட்டு, அத்தையின் பாதங்களை தொட்டு வணங்குகிறாள். மகன் அம்மாவை எழுப்பி தன் தோளில் சாய்த்து கொள்கிறான். பிறகு பெட்டிகளையும் பைகளையும் உள்ளே எடுத்து வைக்கிறார்கள். அந்த அம்மாவிற்குள் ஒரு மன நிம்மதி வருகிறது. இனி பிள்ளைகள் மூவரையும் பார்த்து கொள்வது தான் தன்னுடைய கடமை என்று மனம் சாந்தியோடு அம்மா உள்ளே செல்கிறாள் வீட்டிற்குள் மகிழ்ச்சியாக. இதுவே அந்த கதை. மகன் மருமகள் படுகிற துன்பத்தை அவர்கள் சொல்லாமலே உணர்ந்து கொண்ட அந்த தாய் தான் இந்த கதையின் கரு. நன்றி, வணக்கம்.